என்ன மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள வந்துருவாரா என்ன? வந்துருவா மாமா, வந்துதானே ஆகணும். நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? துளசின்ற ஆயுதம் நம்ம கையில இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவன் தலையை ஆட்டித்தானே ஆகணும். உங்களை மாதிரி திட்டம் போட யாராலையும் முடியாது மாப்பிள்ள. அவளே செத்து போயிட்டா, ஆனா அவ உயிரோட இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல இருக்கீங்க மாப்பிள்ள நீங்க. அதுதான் உங்ககிட்ட இருக்க ஹைலைட்டு. போதும் போதும் மாமா, ரொம்ப புகழாதீங்க. அப்புறம் இது பப்ளிக் பிளேஸ், இது உங்க வீடு கிடையாது. நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசி என்ன மாட்டி விட்டுறாதீங்க. அப்புறம் என் பாடு திண்டாட்டமா போயிடும். புரியுது புரியுது மாப்பிள்ள, நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். எனக்கு தேவை என் பொண்ண உங்க தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ கவலையே படாதீங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல, துளசின்ற ஆயுதம் இருக்கிற வரைக்கும் நாம என்ன வேணா பண்ணலாம், அவனை எப்படி வேணா ஆட்டி வைக்கலாம். அவ உயிரோட இல்லதான், ஆனா அவ பேரை வச்சு நாம என்ன வேணா பண்ணிக்கலாம், என்ன வேணா. ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, இப்ப இருக்க டெக்னாலஜில என்ன வேணா பண்ணலாம் போல. ஆமா மாமா, அதுதானே இப்ப நமக்கு கை கொடுக்குது. அதனாலதான் உயிரோட இல்லாதவளையே உயிரோட இருக்க மாதிரி செட் பண்ணி அவனுக்கு வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன். அத பார்த்துட்டு தானே அவளுக்காக ஓடி வர போறான். அதான் அவனே வந்துட்டான் பாருங்க. வந்துட்டாரு, கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா? சம்மதிச்சுதான் மாமா ஆகணும். அதை விட்டா இவனுக்கு வேற வழியே கிடையாது. வாங்க சின்ன மாப்பிள்ள, வந்து உட்காருங்க. என்ன மாப்பிள்ள, ரொம்ப சூடா வந்திருக்கீங்க போல. ஜூஸ் குடிக்கிறீங்களா? என்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, நான் எதுக்கு மாப்பிள்ள கிண்டல் பண்ண போறேன்? நீங்க தான் ரொம்ப சூடா இருக்கீங்க போல, அதனாலதான் கேட்டேன். மாமா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் பேசின சின்ன மாப்பிள்ளைக்கு பிடிக்கல போல, அதனாலதான் கோபமாவே இருக்காரு. நாங்களும் மனசுலதான் மாப்பிள்ள, எங்களை பார்த்து நீங்க கொஞ்சம் சிரிச்சா நல்லா இருக்கும். எப்ப பாரு ஒரு கோபமாவே இருக்கீங்க. நீங்க செய்யற வேலைக்கு உங்ககிட்ட ஈனு பல்ல காட்டிட்டு வேற பேசுவாங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? டேய் டேய், ரொம்ப கோவப்படாத. என்ன முடிவு எடுத்திருக்க? உன் முடிவு என்னன்னு சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிட்டே இருக்கலாம். எல்லாம் எல்லாம் ஒன்னாலதான்டா. எனக்குன்னு வந்து அண்ணனா பிறந்திருக்க பத்தியா பொறுக்கி. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, கூட பிறந்த அண்ணனை போய் இப்படி தரக்குறைவா பேசிட்டு இருக்கீங்க? ஓ, நீ எல்லாம் வாய மூடிரு. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். உன் முன்னாடி நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பத்தியா? என் பத்தியத்தை செருப்பால அடிக்கணும். ஏய், என்ன விட்ட பேசிட்டு போயிட்டே இருக்க? என்ன முடிவு எடுத்திருக்கன்னு தான் அவன்கிட்ட கேட்டோம். மத்தபடி என்கிட்ட பேசுறதுக்குலாம் உன்னை கூப்பிடல. உன் முடிவு என்னன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். என்ன மாப்பிள்ள, இன்னுமா உங்களுக்கு புரியல? மாப்பிள்ள கோவப்படுறதுலயே தெரியல. மாப்பிளைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். அப்படியாடா? கள்ள பயலு, கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கியா நீ? இங்க பாரு, ரொம்ப ஆடாதானே. துளசிக்காக மட்டும்தான் நான் இந்த இளவெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. எப்படி துளி கூட? இங்க பாரியா, யோ, உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துவேன்னு மட்டும் நினைக்காத. என்ன நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கியோ அதே அளவு உன் பொண்ணும் கஷ்டப்படுவா. அதுவும் என் வீட்டுல வந்து உன் பொண்ண சந்தோஷமா வச்சு வாழ்வேன்லாம் நினைக்காத. துளசிய நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கீங்களோ அதே அளவு கஷ்டத்தை உன் பொண்ணு என் வீட்டுல அனுபவிப்பா. அத பார்த்து நீயே 6 மாசத்துல என் பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க மாப்பிள்ளன்னு கதறல. அப்புறம் இருக்குடா உனக்கு. ஏய், போதும் நிறுத்துடா. ரொம்ப தான் நடிக்காத. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ உன் பொண்டாட்டி ஆயிருவா. அதுக்கப்புறம் நீ ஆச்சு அவளாச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இவரு இப்படி பேசுறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணு கஷ்டப்பட்டா என்னால தாங்கிக்க முடியாது மாப்பிள்ள. ஆமா, அவன் அப்படித்தான் ஏதாவது கிறுக்கு மாதிரி உளறிட்டு இருப்பான். மத்தபடி என் தம்பி ரொம்ப நல்லவன். உங்க பொண்ணெல்லாம் கொடுமைப்படுத்துற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. நீங்க பயப்படாம இருங்க. உங்க பொண்ணு அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருப்பா. நீங்க சொன்னா சரிதான் மாப்பிள்ள, ஆனா இவரு என்ன டைவர்ஸ் அப்படி இப்படின்னு? அதெல்லாம் சும்மா நம்மள பயமுறுத்துறதுக்காக. நீங்க சொன்னா சரி மாப்பிள்ள. அப்ப சரி மாப்பிள்ள, வர்ற முகூர்த்தத்திலேயே உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிச்சிருவோம். இனிமே இதை பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்ல. நான் உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம், உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறுறதுக்கு முன்னாடி எங்க துளசி எங்க வீட்டுல இருக்கணும். அதெல்லாம் முடியாது. அது எப்படி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி துளசிய ஓங்கிட்ட ஒப்படைக்க முடியும்? கடைசி நேரத்துல நீ தாலி கட்ட மாட்டேன்னு எந்திரிச்சு ஓடிட்டேனா அப்புறம் எங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ அன்பு கழுத்துல தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் உன்கிட்ட துளசிய ஒப்படைக்கிறோம். இது தாலி கட்டினா தான் துளசிய ஒப்படைப்பீங்களா? இதுக்கு என்னால சம்மதிக்க முடியாது. துளசி என் வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல இருக்கணும்.
பாருடா, ரொம்ப அடம் பிடிக்காத. இவ்ளோ செய்ய துணிஞ்சனால இதுக்கு மேலயும் செய்ய முடியும். உனக்கு துளசி வேணும்னா நீ மாமா பொண்ணோட கழுத்துல தாலி கட்டிதான் ஆகணும். அடுத்த நிமிஷமே துளசி ஓ வீட்டுல இருப்பா. என்ன மாப்பிள, அதான் பெரிய மாப்பிள இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறமே என்ன அடம்பிடிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டினா அடுத்த நிமிஷமே உங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுல இருக்கும். பாருங்க, என் துளசி மேல ஒரு கீறல் பட்டிருந்துச்சுனாலும் நீங்க செத்தீங்கடா. குமாரி, ஏமா இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்க? நீ இப்படி அழுதுட்டே இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது கிடையாதுடா. தயவு செஞ்சு கொஞ்சம் அழுகாம இரு. நீ அழுகிறத பார்த்தா எனக்கு தானே கஷ்டமா இருக்கு. அவன் ஏதோ லூசு தனமா முடிவு எடுத்திருக்கான். அதுக்காக நீ எதுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இல்லன்னு நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இப்படிதான் நடக்குது? அவன் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? விருப்பம் இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு விஷ்ணு மாமாவால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதத்தான் நானும் சொல்றேன். ஆனா அந்த கிறுக்கன் தான் அதை கேட்கவே மாட்டேங்கிறாளே. துளசிக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான். இதுக்கு மேல யாரால என்ன பண்ண முடியும்? நானும் இந்த கல்யாணம் நடக்க கூடாது, இவனை எப்படியாவது மாத்திரலான்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவன் துளி கூட கேட்கல. துளசிய காப்பாத்தியே ஆகணும்ன்றதுனால ஒத்த கால்ல நிக்கிறான். துளசி அக்காவை எப்படியாவது காப்பாத்திதான் ஆகணும். ஆனா அதுக்காக இப்படி எல்லாம பண்ணுவாங்க? வேற வழியே இல்லம்மா. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்கேன். பாப்போம் இந்த கல்யாணம் நடக்குதா இல்ல நம்ம ஆசைப்படுற மாதிரி நடக்குதான்னு. நீ சின்ன பொண்ணு, எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாத, சரியா? கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காரோ அதுபடி தானே நடக்கும். அப்போ கடவுள் விஷ்ணு மாமாவை எனக்காக படைக்கலையா? நான் விஷ்ணு மாமா மேல ஆசைப்பட்டது தப்பா? கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும். காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். பூவை காட்டி முல்லை விற்றாய் காதலே. தெய்வம் கருணை கொண்டால் வெல்லும் காதலே. அகல்யா, அகல்யா இங்க இருக்க, வாடி வெளிய. என்னடி இவ வந்தது வராததுமா இப்படி கத்திட்டு இருக்கான்? வேற எதுக்கு கத்துவான்? அவ ஏதாவது போட்டு கொடுத்துருப்பா, அதனால கத்திட்டு இருப்பான். என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி வந்தது வராததுமா என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்கீங்க? சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? என்ன பார்த்தா உனக்கு கத்துற மாதிரி தெரியுதுல? ஆமா, கத்திட்டு தான் இருக்கீங்க. பாரு அகல்யா, உன் வாய் திமுறல வேற யார்ட்டையாச்சும் வச்சுக்க. என்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்ட பல்லு 32 கலண்டுரும். என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எதுக்காக என்ன கூப்பிட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க நீங்க? என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாது? அதான் வந்தது வராததுமா போட்டு கொடுத்துருப்பாளே ஒருத்தி, எனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு. ஏய், உன்ன மாதிரி பொண்ணு கிடையாது அவங்க. மாப்ள, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? யாரோ ஒருத்தி சொன்னதை கேட்டுட்டு எங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பாருங்க, யாரோ ஒருத்தில எதுவும் சொல்லல. அண்ணங்கிட்ட நான் தான் போட்டு கொடுத்தேன். ஏய், நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தியோ வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் நீ எதுக்கு சொல்லி வீட்டுக்குள்ள சண்டையை உண்டு பண்ணிட்டு இருக்க? தேவையில்லாதத சொல்லி கொடுக்கலையே. நீ என்ன பண்ணையோ அததான் சொன்னேன். உனக்கு அறிவு இருக்கா அகல்யா? பச்சை பிள்ளை, அத போய் அடிச்சிருக்க. அத்தை, நீங்களும் இதுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்க. வக்காலத்து வாங்கிட்டு வராதீங்கன்னா என்ன பேசுற அகல்யா? அவ ஏன் பேத்தி, அவளை அடிச்சா நான் பார்த்துட்டு பேசாம இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ அண்ணி, நீங்களும் எதுக்காக இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்பட்டு இருக்கீங்க? எது சின்ன விஷயம் சரசு? பேத்திய போட்டு இவ அடிப்பா, அதுவும் பச்சை குழந்தை வேற. நான் பாத்தியா இருந்துட்டு பார்த்துட்டு பேசாம இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ? என் பொண்ணு அடிக்கிற உரிமைய உனக்கு எவன்டி கொடுத்தான்? ஆமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அவளை நான் எதுக்காக அடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சாக்கு பக்கம் சொல்லிட்டு இருக்க? அவ ஒண்ணும் பெரிய குழந்தை கிடையாது சேட்டை பண்ணா அடிச்சேன்னு சொல்றதுக்கு. சின்ன பொண்ணு, அவ உன் பக்கத்துல கூட வந்திருக்க மாட்டா. அப்புறம் எப்படி நீ அவளை அடிச்சிருக்கலாம்? அவ என்ன பண்ணான்னு கேட்டுட்டு அப்புறமா என்ன நீங்க திட்டலாம். அவளே, இன்னைக்கு உனக்கு இருக்குடி, குழந்தையவ அடிக்கிற. பாரு, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி பேசாம நின்னுட்டு இருக்கான் பாரு. ஆமா, அவ நம்ம வீட்டு பொண்ணு தானே. அவளை தூக்குறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா என்ன? உரிமை இல்ல, உனக்கு தூக்குறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. என் பொண்ணு அவளா விருப்பப்பட்டா யார்கிட்ட வேணா போலான்னு சொல்லியிருக்கேன். உன் புத்தி என்னமோ அதனாலதான் உன்கிட்ட வரவே மாட்டேங்கிறா. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா
அவ எப்படி அந்த துளசிய அதுவும் அந்த வேலைக்காரிய போய் அம்மானு கூப்பிடலாம்? என்னது அம்மான்னு சொன்னாளா? பாத்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு கோவம் வருது. உங்களுக்கே கோவம் வருதுல, அப்புறம் எனக்கு கோவம் வராதா என்ன? அதனாலதான் அடிச்சேன். போடு, இன்னும் 4 அடி சேர்த்து போடு. இவ பேசுற பேச்சுக்கெல்லாம் இது பத்தாது. மாப்ள, எதுக்காக இப்ப ஏன் பொண்ணு அடிச்சீங்க நீங்க? எதுக்காக மாமா என்ன இப்ப அடிச்சீங்க? வலிக்குதா? உன்னை அடிச்ச உடனே எப்படி அழுகுற? பச்சை குழந்தை அம்மான்னு கூப்பிட்டதுக்காக போய் அடிச்சிருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? மாப்ள, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி ஆளாளுக்கு என் பொண்ணு அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கீங்க. நீ அடிக்கிறதுக்கு தான் என் பொண்ணை நான் பெத்து வச்சிருக்கனா? கோவம் வருதா? உங்களுக்கு எப்படி கோவம் வருதோ அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வருது. 7 கழுத வயசாயிருச்சு, எரும மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவ்வளவு அடிச்சதுக்கே உங்களுக்கு கோவம் வருதுன்னா பச்சை குழந்தை, அதுவும் பால் குடம் மாறாத குழந்தை, அவளை போய் இவ அடிச்சிருக்கா. அப்ப எனக்கு எவ்வளவு கோவம் வரும்? அம்மா நான் அவளை கூப்பிட்டதுனால தானே அடிச்சேன். ஏண்டி, முத என் பொண்ணு அவங்கள அம்மான்னு கூப்பிட்டுருக்கா. அத பார்க்க நான் இல்ல, பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்படுறமே தெரியுமா? என் பொண்ணு முத அம்மான்னு கூப்பிட்டதை நினைச்சு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா அந்த சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கூட நிலைக்க விடாம ஆக்கிட்டேல இந்த வீட்டுல. அண்ணி, என்ன நீங்களும் பாத்துட்டு பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு சரசே? அம்மானு கூப்பிட்டதுக்காக நான் சந்தோஷம் தான் படுவேன். அம்மானு கூப்பிட்டுருக்கானா முத அவகிட்டதான் அம்மானா என்னன்னு கத்திட்டு இருக்கா என் பேத்தி. இவ்வளவு தான் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருந்திருக்கா. இன்னைக்காவது என் பேத்திய ஆசையா தூக்கி இருப்பாளா இல்ல பாசமா பாத்துருப்பாளா? அவ வந்து 1 மாசம் இருக்குமா? 1 மாசத்துல அம்மானா என்னன்னு அவ்வளவு பாசத்தை காட்டியிருக்கா என் பேத்திக்கு. அதனாலதான் என் பேத்தி வாயில இருந்தே அம்மானு வந்திருக்கு. இதுக்கு மேல உங்களை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே உங்க பொட்டி பொடிக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்புங்க இந்த வீட்டுல இருந்து. மாப்பிள, என்ன மாப்பிள, இந்த சாதாரண விஷயத்துக்காகவா எங்களை நீங்க இந்த வீட்டுல இருந்து போக சொல்றீங்க? இது சாதாரண விஷயம். என் பொண்ணை நீங்க அடிப்பீங்க, நான் பார்த்துட்டு பேசாம இருக்கணுமா? முடியாது, என்னால முடியாது. இது சின்ன விஷயமே கிடையாது. இப்ப நான் இல்லாத நேரத்திலேயே என் பொண்ணை போட்டு அடிக்கிறீங்கன்னா இன்னும் என் பொண்ணை என்னென்ன பண்ண காத்துட்டு இருக்கீங்களோ. அதுக்கு முன்னாடி உங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுதான் நல்லது. ஆமா, என்ன மாமா நீங்க இப்படிதான் பேசுறீங்க? நான் இருக்கும்போது அவளை அம்மானு கூப்பிட்டதுனால தானே அடிச்சேன். அவளை அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இல்லடி, உனக்கு உரிமை இல்ல. என் பொண்ணு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட நான் சரின்னு சொல்லுவேன். ஆனா தப்பே பண்ணாம பச்சை குழந்தைய போட்டு அடிச்சிருக்க நீ. அதுக்காகத்தான் அவளை அடிச்சுட்டா நீங்களும் அடிச்சிட்டீங்கல்ல மாப்பிள. அப்புறம் எதுக்காக எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றீங்க? உங்களை விட்டா எங்களுக்கு யாரு மாப்பிள்ள இருக்கா? நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா எப்படி மாப்பிள்ள? இப்படி அழுது நடிச்சதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிருங்க. என் வீடு நிம்மதியா இருக்கும். என் பொண்ணு துளசி அம்மானு கூப்பிட்டதுக்காக இவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிருக்கல நீ. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் பொண்ணு யார அம்மானு கூப்பிட்டாலோ கடைசி வரைக்கும் அவங்கதான் என் பொண்ணுக்கு அம்மாவா இருக்க போறாங்க. மாமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க பொண்ணு யார அம்மானு கூப்பிட்டாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா நீங்க? என்ன மாமா இது? என் பொண்ணுக்கு அம்மானா என்னன்னு காட்டியிருக்காங்க. என் பொண்ணு அவங்கதான் அம்மாவா இருக்கணும்னு ஆசைப்பட்டா அதையும் நான் நிறைவேற்றுவேன். எந்த சூழ்நிலையில வேணா அவங்கள நான் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா இங்க வந்து 1 மாசத்துல என் பொண்ணுக்கு அம்மாவாவே மாறி இருக்காங்க. இதுல இருந்து தெரிய வேணாம் உனக்கு? இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. நான் இத்தனை வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனா என்ன விட்டுட்டு அவளை போய் ஏச்சி வாய முடு. நீ இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்க, அதுவும் எனக்காக இல்ல. என்ன கல்யாணம் பண்ணா இந்த வீட்டுல சொகுசா சந்தோஷமா வாழணுன்றதுக்காகத்தானே இப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்க. இன்னையோட உன் நடிப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் என் பொண்ணுக்கு சித்தி கொடுமையத்தான் காட்டுவ. இப்ப தெரிஞ்சிச்சுல எனக்கு யார் எப்படிப்பட்டவங்கன்னு. இப்பவே நீ என் பொண்ணை அடிக்கிறனா உன்னை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க, என் வாழ்க்கையும் என் பொண்ணோட வாழ்க்கையும் நரக வாழ்க்கையா தான் இருக்கும். என்ன நீ பாத்துட்டு பேசாம இருக்கீங்க? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல சாசு. நீங்க பண்ண காரியம் அப்படி. இதுக்கப்புறமும் உங்களுக்காக என்னால பேச முடியாது. அவன் சொன்ன மாதிரி உன் பொண்ணு அகல்யாவை என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினம் சித்தி கொடுமையத்தானே அனுபவிப்பா. இத பாத்துட்டு என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இப்பதான் யாரு எப்பேற்பட்டவங்கன்னு எனக்கு புரியுது. அம்மா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நீங்க சீக்கிரமா எனக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்றதுக்கான ஏற்பாட பாருங்க. இப்ப மட்டும் நீங்க வீட்டை விட்டு வெளியே போலனா உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற நிலைமை வரும். மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது தப்புதான். அதுக்காக எங்களை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க மாமா. எங்களுக்கு உங்களை விட்டா யாரு மாமா இருக்காங்க? மாப்பிள்ள, ப்ளீஸ் மாப்பிள்ள, எங்களை வெளியே போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க மாப்பிள்ள. எங்களுக்கு வெளியே போனா வேற நாதியே இல்ல மாப்பிள்ள. சரசு எந்திரி. பாவி
இப்ப என்ன மட்டும் நீங்க சரசு வீட்டை நீ? விட்டு வெளியே சின்ன போலனா பையன். உங்களை அப்படியே கால்ல கழுத்தை கை பிடிச்சு வெளியே விழுந்துட்டு தள்ளுற நிலைமை வரும். வேற வழி இல்ல மதனி, தப்பு எங்க மேல இருக்கு, அதனால கால்ல விழுந்துதானே ஆகணும். உங்களுக்கும் உங்களை விட்டா வேற யாரும் இல்ல மதனி, தயவு செஞ்சு எங்களை வெளியே போங்கன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? இப்படி கால்ல விழுந்துட்டீங்க. ஏய் பாவம், விடுறா இருக்கட்டும். அம்மா இப்படி சொல்லி சொல்லிதான் இவங்களை இந்த வீட்டுல இருக்க வச்சுட்டு இருக்கீங்க நீங்க. இவங்க மட்டும் இல்லைன்னா இந்த வீடு நிம்மதியாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். டேய் விடுறா, அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கும் வேற யாரும் இல்ல. நாமளும் இங்க இருந்து அனுப்பி வச்சுட்டா எங்க போவாங்க பாவம். என்னமா பண்ணுங்க. ஆமா, இந்த வீட்ல இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருதோ இந்த வீட்ல. பேசாம சார் கிட்ட சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணுது. ஆனா காசுக்காகவும் சொத்துக்காகவும் என்ன கொலை பண்ணையே துணிஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட போய் என்னால எப்படி இருக்க முடியும்? நான் உயிரோட இருக்கேன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உயிரோடையே விட மாட்டாங்க. நான் இங்க இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைச்சு நான் இருக்கேன். ஆனா நாம இருக்கிறதுனால இந்த வீட்டுல பல குழப்பங்கள் வருது. இந்த அகல்யா குழந்தை அடிச்சதுக்காக நான் எதுக்காக இவ்வளவு கோவப்படணும்? எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? எனக்கு முன்னாடியே அகல்யா இந்த வீட்டுல தான் இருந்திருக்காங்க. நான் வந்து 1 மாசம்தான் ஆகுது. ஆனா இந்த 1 மாசத்துல குழந்தை அடிச்சதுக்காக எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? இதுக்கு மேல நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. சார்கிட்ட சொல்லிட்டு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம தொல்லையும் இல்லாம நம்ம வழிய பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஐயோ துளசி துளசி, ஐயோ என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலையே. கைய ஓடல காலு ஓடல. யார் என்ன சொன்னாலும் சரி, நம்ம இந்த வீட்டை விட்டு போயிடணும். நாம இருக்கிறதுனால தானே அகல்யாவுக்கு பிடிக்கல, இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்மள சுத்தமா பிடிக்கல. அப்படி இருக்கும்போது நாம எதுக்காக இந்த வீட்டுல இருக்கணும்? துளசி, அமர்தா, என்ன அமர்தா, குழந்தை அம்மா கேட்டாங்களா என்ன? ஐயோ அதெல்லாம் இல்ல துளசி. வேற என்ன அமர்தா? இன்னும் சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கு? இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் துளசி. நானா? நான் என்ன பண்ணேன்? இந்த வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடக்காதான்னு காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதை நிறைவேற்றிட்டீங்க துளசி. அமர்தா, நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உங்க சார் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப கல்யாணம் வேணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு காரணம் நீங்க தான். என்ன சொல்றீங்க? கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாரா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா துளசி, பொண்ணு யாருன்னு கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. என்ன ரொம்ப சஸ்பென்ஸ்லாம் வைக்கிறீங்க? பொண்ணு யார் அமர்தா? வேற யாரு? நீங்க தான் துளசி. அமர்தா, என்ன சொல்றீங்க? ஆமா துளசி, நீங்க தான் எங்க சாருக்கு ஒய்ஃப். இனிமே நீங்க இந்த வீட்டு மருமக. இல்ல இல்ல, இது நடக்க கூடாது. இதுக்கு நான் ஒத்துக்கிறவே மாட்டேன். ஐயோ, இவங்க ஆச்சரியப்படுறத பார்த்தா இந்த அமிர்தா எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருக்கும் போலயே. அமிர்தா. சார் சொல்லுங்க சார். ஐயா சிரிப்ப பாரு. எப்படா தான் காத்துட்டு இருந்திருப்பாங்களோ. ஒருத்தனை புதக்குழியில தள்ளுறதுல எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம். நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. நான் புதக்குழின்னு சொன்னது கல்யாணத்தை. நீங்க குழந்தைய தூக்கிட்டு போங்க, அம்மா கேக்குறாங்க. சரி சார், தேட்டு பாருங்க. சரியான மெண்டல்னு பார்த்தேன், ஆனா சரியாகாத மெண்டல் போல. ஐயோ ஆத்தாடி, பார்வையிலேயே சுட்டு எரிச்சிருவாங்க போலயே. என்ன சார் இதெல்லாம்? என்ன நடக்குது இந்த வீட்ல? அமிர்தா சொல்றது உண்மையா? ஆமா துளசி, அமிர்தா சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்களுக்கும் எனக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடிவு பண்ணிருக்கேன். சார் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஏதோ அகல்யாவை வெறுப்பேத்துறதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு நான் கனவுல கூட நினைக்கல சார். நீங்க இப்படி ஒரு முடிவு எடுப்பீங்கன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல. போது நிறுத்துங்க துளசி, என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க யோசிச்சு முடிவு எடுத்திருக்கீங்களா சார்? இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே, யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீங்க ரொம்ப நல்லவரன்னு. ஆனா அப்படி இல்லன்னு காமிச்சிட்டீங்கல்ல சார். எந்த சூழ்நிலையில இந்த வீட்டுக்கு வந்தேன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நான் யாரு என்னன்னு எதுவுமே தெரியாம எப்படி சார் என்ன கல்யாணம் பண்றதுக்கு நீங்க முடிவு எடுக்கலாம்? அதான் யாரை கேட்டு சார் நீங்க இந்த முடிவு எடுத்தீங்க? என்ன கேட்டீங்களா? துளசி போது நிறுத்துங்க. உங்களை கேட்காம முடிவு எடுத்தது ஏன் தப்பு தான். ஆனா நான் தப்பான முடிவெல்லாம் எடுக்கல. இப்போ நீங்க பண்ணது சரின்னு சொல்ல வரீங்களா? நான் பண்றது சரிதான் துளசி. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்ணுக்கு ஒரு அம்மா தேவை. உங்க பொண்ணுக்கு அம்மாவா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் என்ன கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்தீங்களா என்ன? இல்ல சார், நான் நம்ப மாட்டேன். உங்க மனசுக்குள்ளயும் தனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வேணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கு. அதனால தானே இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க.
எனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வேணும்னு நான் என்னைக்குமே நினைச்சது கிடையாது துளசி. ஆனா நீங்க என் குழந்தைக்கு அம்மாவா இருக்கீங்கன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். நான் எடுத்த முடிவு சரிதானே எனக்கு தோணுது. நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்ல. எங்க நம்ம சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணிடுவானோ என்னமோன்னு. உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது துளசி. நல்லா யோசிச்சு எந்த முடிவா இருந்தாலும் எடுங்க. எனக்கு தேவை என் பொண்ணுக்கு அம்மா தானே தவிர எனக்கு பொண்டாட்டி இல்ல. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்க முடிவு என்னன்னு நல்லா யோசிச்சு நாளைக்கு சொல்லலாம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து